இப்போது சமீபத்தில் மத்திய அரசு ஜிஎஸ்டி வந்து 4 ஸ்லாட் இருந்ததை 2 ஸ்லாட்டாக மாற்றியிருக்காங்க. உள்ளபடியே வரவேற்கக்கூடிய விஷயந்தான். இதனால் வந்து விலைவாசி பெருமளவில் குறைஞ்சிருக்கு. நிறைய பொருட்களுக்கு வந்து வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் சாமானியனா என்னோடய கேள்வி என்னென்னா, இப்போ கடந்த 8 வருஷமாக இந்த ஜிஎஸ்டி உச்சவரம்பை கொண்டு வந்தது இவங்க தான். இப்போ விலையை ஏற்றுனதும் இவங்க தான். அதில் சில பொருட்களுக்கு மட்டும் விலையை குறைச்சிட்டு சில பொருட்களுக்கு தள்ளுபடி கொடுத்துட்டு, ஐயோ நாங்கள் விலையை குறைச்சிட்டோம், நாங்கள் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டோம் பார்த்தியா அப்படின்னு சந்தோஷப்படுறதும் இவங்க தான். அப்போ 8 வருஷமாக நீங்கள் கொள்ளையடிச்சிங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ இதன் மூலம் வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல்களும் வந்துட்டுருக்கு. ஏன் வந்து ஏற்றணும், ஏன் வந்து குறைக்கணும்? நீங்கள் உண்மையிலுமே பொதுமக்கள் மேலே அக்கறை இருந்திருந்தால் பெட்ரோல் டீசல் எல்லாம் வந்து ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். லிக்கரை வந்து ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். இதையெல்லாம் செய்யாமல் நீங்கள், அதாவது ஒரு புகழ்பெற்ற ஒரு காமெடி ஒன்று இருக்கும், ஆக்சிடெண்ட்டில் அடிப்பட்டவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தணும் அப்படின்வாங்க. யாரா ஆக்சிடெண்ட் பண்ணது? அதுவும் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி இவங்களே விலை ஏற்றிடுவாங்களாம். ஜிஎஸ்டியை வந்து கண்ணா பின்னான்னு ஏற்றிடுவாங்களாம். பொதுமக்களை வாட்டி வதைக்குவாங்களாம். சிறு குறு தொழில்கள் மொத்தமே பல லட்சக்கணக்கான சிறு குறு தொழில்கள் வந்து மூடப்பட்டுருச்சு ஜிஎஸ்டி விலையேற்றத்தால். இப்போ அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு யார் பதில் சொல்ல போகிறது? இன்றைக்கி நீங்கள் குறைச்சிட்டீங்க, வரி வந்து குறைஞ்சிச்சு, டேக்ஸ் இதெல்லாம் குறைஞ்சிச்சு. ஆனால் இப்போது நசிஞ்சு நாசமாகி தற்கொலை பண்ணிவிட்டு சொத்து இழந்து வீடு வாசல் இழந்து நடுத்தரில் நிற்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அவங்களோட வாழ்வாதாரத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்றதுக்கான எந்த பதிலும் இல்லை. வெறும் வெற்று விளம்பரங்கள். உங்களோட ஏதோ ஒரு தேவை இருந்தது, அது முடிஞ்சிடுச்சு, இப்போ வந்து குறைச்சிருக்கிறீங்க. அப்படி தான் எடுத்துக்கணுமே வழியே பொதுமக்கள் மேலே இருந்த அக்கறையால் நீங்கள் இதை செய்யலை அப்படின்றது தான் எங்களோட பார்வையாக இருக்குது. அதே மாதிரி இந்த இனிப்புக்கு, உணவுப் பொருட்களுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி குறைச்சிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தான். இது இப்போ இனிப்பு என்ன டெய்லி 3 வேளையாக இனிப்பு சாப்பிட்றாங்க. நீங்கள் எதை குறைக்கணுமோ, எதை வரி விலக்கு கொடுக்கணுமோ அது எல்லாத்துக்கும் கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்.